பற்றி எரியும் இஸ்ரேல் பகுதிகள். பதுங்கு குழியில் நெதன்யாகு. கேப் விடாமல் போட்டு தாக்கும் ஈரான் படைகள். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையானது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ தளங்களை குறிவைத்து ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 33வது அலை தாக்குதலை தொடங்குவதாக அறிவித்துள்ளது. உங்கள் சேவையில் ஓ காமேனி என்ற முழக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. IRGC வெளியிட்ட அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலில் 1 டன் எடையுள்ள போர் முனைகள் பொருத்தப்பட்ட ஏராளமான திட எரிபொருள் கைபர் ஷிகான் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. அனைத்து ஏவுகணைகளும் அவற்றின் இலக்குகளை துல்லியமாக அடைந்ததாக IRGC தெரிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தாக்கப்பட்டதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் மையப்பகுதியில் உள்ள டெல் அவீவ் 10க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாகவும் ஈரான் கூறியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் சைரன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவிடாமல் ஒலிக்கும் என ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தினர் உஷாராக இருந்த போதிலும் இஸ்ரேலின் இரும்பு டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு வழியாக வெடிப்புகள் மற்றும் ஏவுகணைகள் செல்வதை காட்டும் சில படங்கள் சமூக ஊடகங்களில் பரவ தொடங்கியுள்ளன. IRGC ஸ்டார்ட் மிச்சா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையத்தை அளித்தது. மத்திய ஈரானின் மீது ஒரு கப்பல் ஏவுகணையை அதன் ரூஹோலா கார்ப்ஸ் இடைமறித்து அளித்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. கூடுதலாக டெல் அவீவின் தெற்கே உள்ள ஸ்டார்ட் மிச்சா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையம் IRGC விண்வெளி படையின் ட்ரோன்களால் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. இஸ்ரேலிய விமான தளங்களை ஈரானுவ விமானங்களுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான மையமாக இது குறிவைக்கப்பட்டது. மத்திய ஈரானின் இஸ்ஃபஹான் மீது இஸ்ரேலிய படைகளுக்கு சொந்தமான ஆர்பிட்டர் 4 உளவு விமானத்தை அழித்ததற்கும் ஈரான் பொறுப்பேற்றுள்ளது.